கருப்பனின் அழகிய ராட்சசி. கார்வேந்தன் போனதும் விஷ்ணு தன்னோட அறையில படுத்தவாறு மேலே ஓடிட்டு இருந்த ஃபேனையே பார்த்துட்டு இருந்தான். அவன் நினைவெல்லாம் இப்போ வான்மதி மட்டுமே இருந்தது. தான் நினைக்கிறது தவறுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவனுடைய மனசை கட்டுப்படுத்தவே முடியல. வான்மதியோட வீட்டில் அவ தன்னோட கைகளை கடிச்சதை நினைவுக்கு வந்துச்சு. அந்த கையை எடுத்து பார்த்தான். அவ கடிச்ச பல் தடையும் இன்னும் அவன் கையில் அப்படியே இருந்தது. அதை தொட்டு பார்த்தான். கொஞ்சம் வலிக்க கூட செஞ்சுது. ஆனால் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த உலகத்திலேயே தனக்குன்னு யாருமே இல்லாமல் வளர்ந்தவன் இன்னைக்கு தனக்காக ஒரு உயிர் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அவன் ஆசைப்படுறது பேராசைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த ஆசையை அவனால் கட்டுப்படுத்தவே முடியல. அவனோட ஆசையை ரகசியமா என்னைக்குமே அவனுடைய மனசுல புதைஞ்சிருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்பவே வான்மதியை பார்க்கணும்னு அவன் உடம்புல ஒவ்வொரு அணுவும் துடிச்சுது. தன்னை ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டான். தூங்க ஆரம்பிச்சான் விஷ்ணு. அப்போ அவனுடைய அலைபேசி ஒலிக்க இளமதி தான் கூப்பிட்டிருந்தா. ஐயோ, வான்மதிக்கு ஏதாவது பிரச்சனையோ என்று பதறியபடி போனை எடுத்தான் விஷ்ணு. மறுபக்கம் பேசின இளமதி, விஷ்ணு, கார்வேந்தனைங்க, அவன் குடிச்சிட்டு தூங்குறானா இல்லை வேற ஏதாவது பொண்ணு கூட இருக்கானா என்று கேட்டாள். அந்த கேள்வியில கொஞ்சம் கடுப்பானா விஷ்ணு. சொந்த அக்கா மாதிரியா பேசுறா இவ என்று மனசுல திட்டினவன், இல்லை பெரியம்மா, பாஸ் எங்கேயோ வெளியில போயிருக்காரு என்று சொன்னதும், என்ன இந்த நேரத்தில் போயிருக்கான், நீ அவன் கூட போகலையா என்று கேட்டாள். இல்லை பெரியம்மா, பாஸ் தான் என்னை வரவேண்டாம்னு சொல்லி தனியாக போயிருக்காரு அப்படின்னு சொன்னதும் மறுபக்கம் ஃபோனை வச்சுட்டா இளமதி. இந்த பக்கம் ஹலோ ஹலோ என்றான் விஷ்ணு. அவள் ஃபோனை அணைச்சது தெரிஞ்சதும், நமக்கு இவ்வளோதான் மரியாதை போல இருக்கு அப்படின்னு நினச்சி பெருமூச்சு விட்டான். இளமதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்வேந்தனை பற்றி நினச்சிட்டு இருந்ததை பார்த்தா. தனக்கு தெரிஞ்சு கார்வேந்தனுக்கு ஆரம்பத்தில் மது, பொண்ணு இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருந்ததே கிடையாது. கடந்த 2-3 வருஷமாக தான் கார்வேந்தன் இப்படி மாறி போயிருக்கான் என்று நினைச்சான் விஷ்ணு. ஒருவேளை வான்மதியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு தெரிஞ்சு இப்படி குடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு என்று நினைச்சவன் அப்படியே தூங்கியும் போனான். மறுபக்கம் போனை வச்ச இளமதிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கார்வேந்தனுக்கு நைட் ஆனாலே மதுவும் பொண்ணும் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா இன்னைக்கு அவன் ரெண்டையுமே தேடி போகாம வேற எங்கேயோ வெளியே போயிருக்கான். அதுவும் விஷ்ணு இல்லாம தனியா போயிருக்கான்னு சொன்னதும் அவன் எப்படி எங்க போயிருப்பான்னு நினைச்சபடி தம்பிக்கு போன்ல கூப்பிட்டா. ஆனா போனை எடுத்த கார்வேந்தனும் வீட்டில் இருக்கிறதா போய் சொல்லவும் இளமதிக்கு சந்தேகம் அதிகமாச்சு. இப்போதைக்கு அவனை சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போக சொன்னான். போனை வச்சதுக்கு அப்புறம் அவன் அப்படி எங்க தான் போயிருப்பான்னு கூடிய விரைவிலே கண்டுபிடிக்கணும்னு மனசுல உறுதியா நினைச்சா இளமதி. நடு இரவுல விமானம் ஒன்று அரண்மனைக்கு மேலே வந்து நின்று அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கிளம்புறத தன் அறையின் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருந்தா ரோஜா. இந்த விமானத்தோட வடிவத்தை பார்த்தா இது கார்வேந்தன் மாமாவுடையது என்பது ரோஜாவுக்கு நல்லா புரிஞ்சுது. வந்தவர் வீட்டில் யாரையுமே பார்க்காம இப்படி நடுராத்திரியில் வந்துட்டு போகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் யோசிச்ச மறு வினாடியே அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அவர் அந்த மதிவதனியை பார்க்க தான் இந்த நேரத்தில் வந்திருக்காருங்கிறது. ஓ, அவ்வளோ தூரம் காதல் முத்தி போச்சோ. நைட்டு யாருக்கும் தெரியாம அப்படி என்ன உறவு வேண்டி கிடக்கு. இது சரியில்லையே, இதை உடைக்கணும். 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை உருவாக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவளுக்கு அன்னைக்கு கப்பல்ல கார்வேந்தன் மாறனும் மதிவதனையும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறத பார்த்து பொறாமையோட கோவமா நின்று இருந்தானே, அந்த நினைவு இப்போ வந்துச்சு. அப்படின்னா இதுக்கு மாறன் தான் சரியான ஆள் என்று நினைச்சவ விடிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தா. காலையில விடியும் பொழுதே தோட்டத்துல ஜாகிங் பண்ணிட்டு இருந்த மாரவேந்தனை பார்த்த போனா ரோஜா. அந்த நேரத்துல அவளை எதிர்பார்க்காத மாறன் ரோஜாவை வியப்போட பார்த்தான். என்ன இவ்வளோ காலையிலேயே என்னை தேடி வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு ஜாகிங் பண்ணிக்கிட்டே கேட்டான். அவன் கூட ஓடியவாறே, இல்லை இப்படி ஜாகிங் எல்லாம் பண்றியே, உன் உடம்ப அல்லாத்தானே வச்சிருக்கிற, ஆனா என்ன பிரயோஜனம், உனக்குத்தான் ஒரு பொண்ணும் மசியவே இல்லையே, அதான் ஏன்னு கேட்டு போலான்னு வந்தேன் என்றதும் மூச்சு வாங்க நின்ற மாறன் ரோஜாவை திரும்பி பார்த்து முறைச்சான்.
அட கோச்சிக்காதேங்க மாம்ஸ், கார்வேந்தன் மாமாவை பாருங்களேன், அவர் கை அசைச்சா போதும் அத்தனை பொண்ணுங்களும் போட்டி போட்டுட்டு வரிசையில் வந்து நிற்பாங்க. இதுக்கும் அவரை விட நீங்கள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கீங்க. ஆனால் என்ன புண்ணியம், ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றவாறு அவனை மேலும் கீழும் நக்கலா பார்த்து பெருமூச்சு விட்டா. அதை கேட்ட மாறனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. என்னை என்னன்னு நினைச்ச? நான் என்ன சொம்பையா? நான் நினைச்சாலும் அத்தனை பெண்களும் என் மடியில வந்து விழுவாங்க, பாக்குறியா என்றான் பற்களை கடிச்சுப்படி. அட சும்மா இருங்க மாஸ், எங்கே வெளிப்படையாவே ஒரு சவால் விடுறேன், எங்க நீங்க செய்யறீங்களா இல்லையான்னு பார்க்கலாமா என்று கேட்டதும், முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறமா நான் செய்யறத பத்தி யோசிக்கலாம் என்றான் மாறன். அன்னைக்கு ஒரு பொண்ணை கப்பலுக்கு கூட்டிட்டு இருந்தீங்களே? ஆமா, மதிவதனி, நம்ம அரண்மனையில வேலை செய்யற பொண்ணு என்றதும், அவதான். எங்க முடிஞ்ச அந்த பொண்ணை உங்க காதல் வளையல விழவைங்க பார்க்கலாம் என்று சவால் விட்டா. அதை கேட்டவன், ஹேய் லூசா நீ, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்றான் எரிச்சலோடு. இருக்கட்டுமே, அதனால என்ன இப்போ? உங்களை காதலிக்க வைக்கணும்னு தான் சொன்னேன், அவளைவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே என்றதும் ஒரு வினாடி யோசிச்சான் மாறன். பிறகு சரி, நான் அப்படி என்னோட காதல் வலையில அவளை சிக்க வச்சுட்டா நீ எனக்கு என்ன பண்ணுவ, என்ன பந்தயம் என்று கேட்டான். என்ன சொல்லுங்க மாம்ஸ், உங்களுக்கு வேணுங்கிறத நான் கொடுக்கறேன் என்றாள். அதை சொன்னதும் மாறனுடைய விழிகள் பளிச்சிட்டது. எனக்கு நீ தான் வேணும். அந்த பொண்ணை என்னை காதலிக்கிறேன்னு சொன்னதும் நீ பெரியவங்க கிட்ட பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லணும். இதுதான் பந்தயம். பந்தயத்துக்கு நீ ரெடியா என்றான் மாறன். இவன் சொல்றது இந்த ஜென்மத்தில் நடக்க போறதே இல்லை என்று உணர்ந்தவள், சரிதான், டீல் ஓகே என்றாள் ரோஜா. அவ ஓகே சொன்னதும் மாறனுக்கு தலைக்கால் புரியல. அவ வாயாலேயே என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன், இது சவால் என்றபடி மறுபடியும் ஜாகிங் செஞ்சுட்டு விசில் அடிச்சுக்கிட்டே போனான். வந்த வேலை முடிஞ்சதுப்பா என்ற திருப்தியோட ரோஜாவும் திரும்பி போனான். இது எதுவுமே தெரியாத மதிவதனி காலையில எழுந்து எப்பவும் போல தோட்டத்துல காலார நடந்தபடி அங்கிருந்த பூக்கள் செடி கொடிங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா. பிறகு எப்பவும் போல குளிச்சுட்டு ஹால்ல சோஃபாவில் ஒரு கதை புத்தகத்தோட உட்கார அப்ப அங்க வந்தான் மாறன். ஹலோ மதி என்றதும் சின்ன புன்னகையுடன் மாறனை வரவேற்றவ, சொல்லுங்க மாறன், சாப்பிட்டாச்சா என்று கேட்டாள். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலான்னு வந்தேன் என்றதும், சொல்லுங்க என்றாள். அன்னைக்கு நம்ம கப்பல்ல டான்ஸ் ஆடினோம்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டவகிட்ட, தோ இங்க பாரு என்று அவனுடைய போனை எடுத்து அதுல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி காட்டினான். அதுல எல்லாமே அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்த வீடியோ தான் வந்திருந்தது. அதை பார்த்தவள் அதிர்ந்தே போனான். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜோடி பொறுத்த அபாரம், இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா அமைஞ்சது, கொடுத்து வச்சிருக்கணும் என்றெல்லாம் போட்டிருந்தாங்க. இவங்களுடைய வீடியோ எல்லா சோசியல் மீடியாவிலையும் வந்திருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியில விழிகளை விரிச்சா மதிவதனி. அதை பார்த்த மாறன், ஹேய் மதி, இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி, இங்க பாரு என்றவன் பிரபல டிவியில லைவ் வீடியோவை காட்டினான். அதுல ஒரு பொண்ணு இவங்களுடைய டான்ஸ் வீடியோ பின்னாடி திரையில தெரிய, இவங்க யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா இந்த கணவன் மனைவி நடனம் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப புகழ் பெற்றுட்டு போயிட்டு இருக்கு என்று பேசிட்டே போனான் அவ. அதை பார்த்து மதிவதனி ஆடி போனான். இவ என்ன ஒளறா, இவன் எனக்கு கணவனா, எதையுமே தெரியாம இப்படி முட்டாள்தனமா ஒளறதே இந்த மீடியாவுக்கு வழக்கமாயிடுச்சு என்று நினைச்சவ, ஐயோ இந்த வீடியோ மட்டும் கருப்பண்ணசாமி கண்களுக்கு பட்டா நான் செத்தேன் என்று பயந்தாள். பாத்தியா மதி, நம்ம 2 பேர் ஜோடி பொருத்தமும் எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க என்றான் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே. இதுல இவன் வேற லூசுத்தனமா எதையாவது உளறிட்டே இருக்கான் என்று ஆத்திரமா நினைச்சா மதிவதனி. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அங்க கார்வேந்தன் தன் அலுவலகத்துல தன் அக்கா இளமதிக்கு பதில் சொல்லவே முடியாம திணறிட்டு இருந்தான். அவங்களுக்கு எதிரில் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது மாறன் மதிவதனியோட ஆடல். அதை பார்த்த இளமதி, என்னடா இதெல்லாம், இவ எப்படிரா உனக்கே தெரியாம அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்தா, அந்த மாறன் கிட்ட அவகிட்ட அப்படி என்னடா பண்றான், அந்த மாறன் கிட்ட நீ எதுவுமே சொல்லலையா என்று கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா இளமதி.
கார்வேந்தனுக்கு அவகிட்ட என்ன பதில் சொல்றதே தெரியாம தவிச்சிட்டு இருந்தான். அக்கா ப்ளீஸ் அக்கா, மாறன் கிட்ட நான் எதுவுமே இப்ப வரைக்கும் சொல்லல. அவன் சின்ன பையன், ஏதோ விளையாட்டுத்தனமா தப்பு பண்ணிட்டான். அவன்கிட்ட உண்மையை சொன்னா அவனுக்கு புரியாது, நம்ம மேலதான் கோவம் வரும். நீ கவலைப்படாதக்கா, நான் அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் என்றான் கார்வேந்தன். இல்லடா காரி, எனக்கு என்னவோ எல்லாம் தப்பாவே படுது. உனக்கு அந்த மதிவதனி மேல ஏதோ இரக்கம் வருதோன்னு தோணுது. அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுறா, நான் தனியாவே அவளை பழி வாங்கிக்கிறேன். நீயோனும் எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் என்றாள் கண்ணீரோடு. ஐயோ அக்கா ப்ளீஸ், நீ அழாத. எனக்கு அவ மேல இரக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நம்ம வான்மதி தான் முக்கியம். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த ஒரு தடவை மட்டும் நடந்த தப்புக்காக என்னை மன்னிச்சிடு. இனி இது மாதிரி தவறு எப்பவுமே நடக்காது. என்னை நம்புக்கா ப்ளீஸ் என்றவன். சரிக்கா, இப்ப நீ கிளம்பு. நம்ம சாயங்காலமா வீட்டுக்கு வந்து இதை பத்தி பேசிக்கலாம் என்று சொல்லி இளமதிய சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சான் கார்வேந்தன். தன் அக்கா போனதும் கார்வேந்தனுக்கு சொல்லவே முடியாத ஆத்திரம் வந்துச்சு. மறுபடியும் திரையில தெரிஞ்ச அவங்களுடைய நடனத்தை பார்த்தான். மாறன் மதிவதனியோட இடுப்பை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுறத பார்த்தவனுக்கு அப்படியே 2 பேரையும் கொல்லணும் போல தோணுச்சு. அதுல கீழே கமெண்ட் வேற, இவங்களுடைய ஜோடி பொருத்தம் சூப்பர்னு. தன் போனை எடுத்தவன் மதிவதனி இப்போ என்ன பண்றான்னு பார்த்தான். அங்க அவ சோஃபாவில் மாறனோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தவனுக்கு இன்னும் ஆத்திரம் தான் அதிகமாச்சு. தன் போனை எடுத்து ஆத்திரத்தை தூக்கி போட்டு உடைச்சான் கார்வேந்தன். சத்தம் கேட்டு ஓடி வந்த விஷ்ணு கார்வேந்தனோட நிலையை பார்த்து அதிர்ந்து போனான். பாஸ் என்னாச்சு என்றபடி அங்கிருந்த டிவியை பார்த்தவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது கார்வேந்தன் ஏன் கோவமா இருக்கான்னு. விஷ்ணு இங்க வா என்று கூப்பிட்டவன் கிட்ட, இனி இந்த வீடியோ வெளியே வரவே கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ பண்ணு, புரிஞ்சுதா என்றவனிடம் சரிங்க பாஸ் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான். பிறகு சில போர்டு மீட்டிங்ல அட்டன் பண்ணான். மனசுல எதையுமே கவனத்தை செலுத்தவே முடியல, அவ்வளோ கோவம் அவனுக்கு. மதிவதனி தங்கி இருக்கிற அரண்மனையில 10வது தளத்துல பருதிவேந்தனும் வேண்மதியும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்த அவங்களுடைய பையன் முகில்வேந்தனும் மருமக யாழ்னியும் இந்த வீடியோவை பாருங்க என்றபடி மாறனும் மதிவதனியும் இருக்கிற வீடியோவை காமிச்சாங்க. அதை பார்த்தவங்க அதிர்ச்சியாகி, என்னடா இதெல்லாம், மாறன் எப்படிரா அந்த பொண்ணுகிட்ட போனா என்று குழப்பமா கேட்கவும், அதான்ப்பா எனக்கும் புரியல என்று சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மாரவேந்தனுடைய அப்பா பார்வேந்தனும் செம்பாவையும் வந்தாங்க. என்ன புரியல உங்களுக்கு? எல்லாம் உங்க பையன் கார்வேந்தனால வந்த வேண. அவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா அவளை தனியா கொடுத்துன வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிற வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா இப்படித்தான் வீட்டுல இருக்கிற வயசு பசங்க எல்லாம் கெட்டுத்தான் போவாங்க என்றாள் செம்பாவை. அவள் சொன்னதை கேட்டு யாழ்னி தலை குனிஞ்சா. அதை பார்த்த வேண்மதி, செம்பா நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை. அந்த பொண்ணு மதிவதனி கார்வேந்தனின் மனைவி. உன் பையன்கிட்ட இதை சொன்னியா இல்லையா நீ என்று கேட்டாள். என்னத்த நீங்களும் புரியாம பேசுறீங்க? உங்க பெரிய பேரன் இந்த ஒரு பொண்ணு கூடவா பழகிருக்கான்? அவன் பழகிற பொண்ணுங்களெல்லாம் அவன் பொண்டாட்டியான்னு சொல்ல முடியுமா நானு? இல்ல இந்த சொத்துக்கு தான் வாரிசாக முடியுமா என்று கோணல் சிரிப்போட கேட்டா செம்பாவை. அதனால தான் என் பையன்கிட்ட மதிவதனை பத்தி நாங்க எதுவுமே சொல்லல. அப்படி சொன்னா உங்க அருமை பேரன் கார்வேந்தன் மேல மாறனுக்கு இருக்கிற மரியாதை எல்லாம் போயிடும். பரவாயில்லையா என்றாள் செம்பாவை. அதை கேட்ட வேண்மதி தன் 2வது பையன் பார்வேந்தனை பார்த்து, என்னடா உன் பொண்டாட்டியை பேச விட்டு நீ வேடிக்கை பார்க்கறியா என்றாள். அதை கேட்ட செம்பாவை, நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம் அத்த என்றாள் சுருக்கென்று. என்ன நியாயம் என்று சத்தமிட்டபடி அங்கு வந்து சேர்ந்தா செல்வமதி. கூடவே அவள் கணவன் வானரசனும் ரோஜாவும் வந்தாங்க. அதை பார்த்த பருதிவேந்தன், இனி அவ்வளவுதான், இங்க ஒரு பிரளயமே வரப்போகுது என்று நினைச்சாரு. என்ன நியாயத்தை கண்டீங்க சொல்லுங்க என்று தன் அண்ணி செம்பாவியை பார்த்து பாய்ந்தா செல்வமதி. பிறகு தன் அம்மா வேண்மதியை பார்த்தவ, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என் பொண்ணு ரோஜாவை கார்வேந்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு. அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப வெளியில நம்ம குடும்பத்தை தலை காட்ட முடியல, மானமே போகுது என்று முகத்தை சுழிச்சபடி சொன்னான். உனக்கு அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுக்கவே இல்லையா செல்வமதி? கார்வேந்தன் ஏற்கனவே ஒரு பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசம். பொண்ணுங்க விஷயத்துல மட்டுமா, குடிக்கிறதுலையும் கார்வேந்தன் மன்னன். இதுல அவனுக்கு உன் பொண்ணு ரோஜாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்கு உன் பொண்ணை நீ கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டுறலாம். ரோஜாவுக்கு ஏத்த மாப்பிள்ள என் பையன் மாரவேந்தன் தான். அவனை பத்தி உன்னால ஒரு குறை சொல்ல முடியுமா? அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை.
பொண்ணுங்க விஷயத்துல தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம் என்றாள் செம்பாவை. அதை கேட்டு ரோஜா உதட்ட பிதிக்கினா. உங்களுடைய மகன் யோகிதை பத்தி நீங்க பேசாதீங்க அத்தை. அன்னைக்கு கப்பல்ல அந்த மதினியோட டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு ஒரு மூலையில குப்புற கிடந்தான். அது தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு அந்த விமானத்தை ஓட்டிட்டு வந்தவர் தான் உங்க பையனை தூக்கி விமானத்துல போட்டுட்டு இங்க கூட்டிட்டு வந்து விட்டாரு. இது தெரியாம என் மாமா கார்வேந்தனை பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க என்றாள் கோபமாக. அதை கேட்ட செம்பாவைக்கு முகம் ரத்தமா சிவந்தது. இப்படியே நீ பேசிட்டு உனக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான் என்று நக்கலோட சொன்னா செம்பாவை. அதை கேட்ட வேண்மதி கோபமும் ஆத்திரமும் ரெண்டும் சேர்ந்தே வந்துச்சு அவளுக்கு. நீ பேசுறது எங்க வீட்டு பையனையும் என் பேத்தி ரோஜாவையும் பத்தி. வார்த்தைகளை அழுது பேச செம்பா என்று ஆத்திரத்துடன் கூறவும், இதுக்கு மேல நம்ம பேசக்கூடாதுன்னு வாயை அழுத்தமா மூடிக்கிட்டு தன் கணவனை பார்த்து முறைச்சு நின்னா செம்பாவை. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த பரதிவேந்தன், போதும் போதும், எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. கார்வேந்தன் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சான். எல்லாரும் கலைஞ்சு போனதும் தன்னோட அலைபேசியை எடுத்தவர் கார்வேந்தனுக்கு கூப்பிட்டாரு. தன் தாத்தா அழைச்சதும் பதறி போனை எடுத்தவன், சொல்லுங்க தாத்தா என்றான். அவன்கிட்ட, எடே பேராண்டி, உனக்கு உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், எப்படா வர என்று கேட்டார். நான் இன்னைக்கு சாயங்காலம் வேலை முடிச்சதும் அங்க வரேன் தாத்தா என்றவாறு போனை வச்சான் கார்வேந்தன். இனி தாத்தா கிட்ட என்ன திட்டெல்லாம் வாங்க வேண்டி வருமோ, எல்லாம் இந்த ராட்சசியால வந்த வேண என்று நினைச்சபடி அன்றைய வேலைகளை சீக்கிரமா முடிச்சான். சாயங்காலமா விஷ்ணுவை கூப்பிட்டுட்டு அரண்மனைக்கு தன் தாத்தாவை பார்க்க போனான். அவனை பார்த்த பரதிவேந்தன், என்னடா இதெல்லாம், என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற, உன்னால உன் தம்பி மாறனுடைய வாழ்க்கையும் பாழா போயிடுமோன்னு பயமா இருக்கு என்றார் கவலையோட. தாத்தா, அது வந்து வான்மதிக்காகத்தான் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுக்கிட்டே வந்த வேண்மதி, என்னடா வான்மதி? ஏண்டா பேராண்டி, வான்மதிய ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்த்து அவளை குணமாக்கி ஒரு நல்ல மனுஷன் கிட்ட ஒப்படைக்காம அவளுக்காக யாரையோ பழி வாங்குறேன் போறேன்ற பேர் வழியில அக்காவும் தம்பியும் இப்படி கொடூரமா இறங்கிட்டீங்களே, இதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைக்கிறீங்களா என்றதும் மௌனமாக ஒரு வினாடி தலை குனிஞ்சு நின்னா கார்வேந்தன். சரிதாண்டா பேராண்டி, இப்போ நீ அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து சிறை வச்சிருக்கியே, இப்ப எல்லாம் சரியா போச்சா சொல்லு. இல்லடா காரி, நம்ம குடும்பத்து மானம் இன்னும் குட்டிச்சோராதான் போயிட்டு இருக்கு. மாறன் நீ கொண்டு வச்ச அந்த மேனா மினிக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கான், அது தெரியுமா உனக்கு? இதெல்லாம் இப்போ டிவியில வந்து நம்ம குடும்பம் சந்தி சிரிக்குது என்றாள் வேண்மதி. பாட்டி, மதிவதனி என்னுடைய மனைவி, அவளை பத்தி தப்பா பேசாதீங்க என்று இறுகிய குரல்ல சொன்னான் கார்வேந்தன். அதை கேட்ட பரதிவேந்தன், அந்த பொண்ணு உன் பொண்டாட்டின்னு நீ யாருக்கெல்லாம் சொல்லிருக்க, முதல்ல அதை சொல்லு. இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு கழுத்துல நீதான் தாலி கட்டிருக்கியான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு என்றார். அதில் அதிர்ந்து போன காரி, தாத்தா அப்படியெல்லாம் பேசாதீங்க, அவ கழுத்துல தாலியை நான் தான் கட்டினேன், அவள் என் மனைவி என்றான் கோபமாக. சரிடா, நீ தான் கட்டின, அப்போ அந்த பொண்ணை நீயே கூட்டிட்டு போ, உன் வீட்டுல வச்சு பாத்துக்கோ, இங்க விடாத என்றார் தாத்தா. இதுவும் என்னுடைய வீடுதான் தாத்தா என்றான் கோபமாக. ஹோ அப்படியா, அப்ப நீ இங்கே இரு, இது உன் வீடு, அது உன் பொண்டாட்டி, அப்போ நீ இங்கே தானே இருக்கணும், இருந்தாகணும். அதை விட்டுட்டு உன் அக்கா வீட்டில் இருக்கியே, அங்க உனக்கு என்னடா வேலை என்று கேட்டார் குதர்க்கமாக. அந்த கேள்வியில ஒரு வினாடி அதிர்ந்தாலும் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லாம, இனி மாறனும் மதிவதனையும் பழகாம நான் பாத்துக்கிறேன், போதுமா தாத்தா, நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க என்று சொன்னவாறு மதிவதனையை தேடி கிளம்பினான். இரவு தன்னை தேடி எப்படியும் இன்னைக்கு கருப்பணசாமி வருவான்னு எதிர்பார்த்தவ இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் மேல ஜெர்கினும் போட்டுக்கிட்டு படுத்தா. இன்னைக்கு எப்படி தன்னை அவன் தொடரான்னு பார்க்கலாம் என்று நினைச்சவாறு கண்களை இறுக மூடினான். மூடிய விழிகள்ல அவன் உருவம் தெரிய சட்டன்னு கண்ணு விழிச்சா. அவள் எதிர்பார்த்தது மாதிரியே அவளோட எதிரில தான் நின்னான். ஒரு பெருமூச்சோட எழுந்து உட்கார்ந்தவ, சொல்லுங்க மிஸ்டர் கருப்பண்ணசாமி, இன்னைக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க என்று நக்கலா கேட்டதும் அவளை நோக்கி விரைந்து வந்தவன் அவளை ஓங்கி பலார் நடிச்சான். காலையிலிருந்து இந்த ராட்சசியால எல்லார்கிட்டையும் தனக்கு மண்டகப்பிடிதான் என்று நினைச்சவனால தன் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. ராட்சசி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நக்கல் பேச்சு வேற என்று நினைச்சவன் அவளை ஓங்கி வந்து அடிச்சான். அவன் அடிச்சதுல படுக்கையில தொப்புன்னு போய் விழுந்தா மதிவதனி. பிறகு ஆத்திரத்தோட எழுந்து உட்கார்ந்தவ அவனை உரிச்சு விழுத்தா.
யூ யூ என்னை இது வரைக்கும் யாரும் கை நீட்டி அடிச்சதே இல்லை. இவ்வளோ தைரியம் இருந்தா என்னை நீங்க அடிப்பீங்க என்று ஆத்திரத்தோட கத்துனவ திருப்பி அவனை ஓங்கி பலார்னு ஒன்று விட்டா. அவள் தன்னை அடிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்வேந்தன் அதிர்ச்சியோட கண்கள் பளபளக்க அவளையே வெறிச்சு பார்த்தான். பிறகு, ஏய், என்னையே அடிச்சிட்டியாடி ராட்சசி உன்ன என்று அவளுடைய கன்னத்தை இறுக்கமா பிடிச்சபடி அவள் உதட்டருகே குனியும் போது அவள் முகத்தை திருப்பினான். அதை பார்த்தவன், ஏண்டி ஒரு அடி அடிச்சா 8 குட்டுக்காரனை போடுவ, நீ என்ன அடிக்கிறியா என்றவனுக்கு சிரிப்பும் சேர்ந்தே வந்துச்சு. அதை கண்டு வியந்தவ, என்ன நீங்க அடிக்கலாம், நான் உங்களை அடிக்க கூடாதா என்று திமிரோட கேட்டா. ஓ அப்படியா, அப்போ நான் என்ன பண்ணாலும் திருப்பி எனக்கு பண்ணுவியாடி என்றவன் அவளுடைய உதடு நோக்கி குனிஞ்சான். அவள் இதழ்களை அவள் திமிர சுவைச்சான். வெகு நேரம் கழிச்சு அவளை விட்டவன், எங்க இப்போ நான் உனக்கு பண்ணதை நீ எனக்கு திருப்பி பண்ணிக்காமி பார்க்கலாம் என்று ரசனையோட சொன்னவன் தன் உதடுகளை சுட்டி காட்டினான். அதை கண்டு அவனை ஆத்திரமா முறைச்சா. நான் என்ன குரங்கா, நீங்க பண்றதெல்லாம் நான் திருப்பி பண்றதுக்கு என்று சொன்னதும் அவன் வாய் விட்டு சிரிச்சான். பிறகு அவளுடைய உடைய மேலும் கீழும் பார்த்தவன், என்னடி பாதுகாப்பு கவசமெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்று நக்கலோடு அவளை பார்த்து கேட்டான். பின்ன ஒரு ராட்சசன் கிட்ட இருந்து என்ன நான் காப்பாத்திக்க வேண்டாமா, அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்றாள். என்னையா ராட்சசன்னு சொல்றியா என்றவன் கிட்ட, ஆமா நீங்க என்னோட ராட்சசன் தான், என் வாழ்க்கையில வந்து என்னோட வாழ்க்கையவே அழிச்ச ராட்சசன் என்று கனுபையோட சொன்னான். அப்படி என்னம்மா உன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன்? அழகான பங்களா, நேர்த்தியான தோட்டம், தினமும் போட்டுக்க வண்ண வண்ண உடைகள், நகைகள், வகை வகையான சாப்பாடு, உனக்கு வேலை செய்யறதுக்கு 4 ஆட்கள், தூங்க இவ்வளோ பெரிய படுக்கை, ஏசி, அப்பப்பா, இதை விட உனக்கு வாழ்க்கையில வேற என்னமா வேணும் என்றான். ஆமா, இவன் சொல்றது என்னவோ ரொம்ப உண்மைதான், எல்லாமே இங்க இருக்கு, அன்பு பாசத்தை தவிர, பேச சிரிக்க ஆட்களை தவிர என்று நினைச்சவ அது அப்படியே வெளிப்படையா சொன்னான். அதுக்குத்தான் இப்போ உனக்கு அருமை புது காதலன் மாறன் வந்து மாட்டிருக்கானே, அவன் கூட பாட்டு டான்ஸ் எல்லாம் கூத்தடிக்கலாமே என்று சொன்னதும் அவள் முகம் சிவந்து போச்சு. இவன் அந்த வீடியோக்களை கண்டிப்பா பார்த்திருக்கணும் என்று நினைச்சவ தோலை குலுக்கினான். நீங்க என்ன தனியா விட்டா பிறகு அப்படித்தான் நானும் இருப்பேன் என்றவளை இறுக்கமா பிடிச்சு தன் கை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினான் கார்வேந்தன். நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை உரிமை கொண்டாட இந்த உலகத்துல என்ன தவிர யாருக்குமே ரைட்ஸ் இல்லை என்றவன் அவளுடைய ஜெர்க்கினை அவள் திமிர கழட்டி தூக்கி வீசினான். அந்த வினாடி அவளுடைய மேனியின் அழக பார்த்தவன் மிரண்டு போய் நின்னான். கோவத்துல சிவந்த அவள் முகம், பதட்டத்துல மூச்சு வாங்கிய அவளுடைய மார்பின் அழகு, வெள்ளை வெளேர் என்று தெரிந்த அவளுடைய இடை, அவள் நிறத்திற்கு பொருத்தமா இருந்த அவளுடைய ஜீன்ஸ் பேண்ட், அப்பப்பா ராட்சசி எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு நினைச்சவன் அதுக்கு மேல பொறுமை இல்லாம அவளை தூக்கி படுக்கையில போட்டான். அவன் போட்ட அதே வினாடி மதிவதனி எழுந்து ஓட நினைக்க அவள் பாதங்களை பற்றியவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளுடைய ஒரு கால் தரையிலும் மறுகால் அவன்கிட்டயும் இருந்துச்சு. அவள் பேலன்ஸ் இல்லாம நொண்டினான். அவனோ அவள் பாதங்களில் தன் மென்மையான இதழ்களை பதிச்சான். அந்த சுகத்துல அவனை பார்த்தவ பிரமிச்சு போனான். அப்படியே கருப்பு கண்ணன் தான், கண்கள்ல காதலும் காமமும் கொப்பளிக்க அவள் பாதங்களில் இதழை பதித்தவாறு அவளை பிடிச்சு படுக்கையில படுக்க வச்சான். பிறகு அவள் பாதத்திலிருந்து ஒவ்வொரு இடமாக தன் இதழ்களை பதித்து கொண்டு வரவும் அந்த சுகத்துல தன்னை மறந்தா. இவன்கிட்ட ஏன் இத்தனை பெண்கள் மயங்கி வர்றாங்கங்கிறது இப்போ மதிவதனிக்கு புரிஞ்சது மாதிரி இருந்தது. அவன் தந்த சுகத்துல கண்கள் சொருகி படுத்திருந்தா. மெதுவா மேலே ஏறி வந்தவன் அவளுடைய மார்பில தன் இதழ்களை பதிக்கவும் மதிவதனிக்கு உயிரே போயிடும் போல வலி இருந்தது. அம்மா என்று முனகினாள். அந்த குரலில் போதை தலைக்கேறியது கார்வேந்தனுக்கு. அந்த இன்பத்தில் அவளுடைய பேண்டூக்கில் கையை வைத்து அதை அவன் கழட்ட போக அந்த வினாடி விதிர்விதித்து போன மதிவதனி அவன் கைகளை இறுக்கமாக பிடித்தாள். அவனை அவள் தடுக்கவும் அதில் கடுப்பான கார்வேந்தன், ஏன் இதுவே என் தம்பி மாறன் செஞ்சா ஒப்புக்குவியல்ல? ஏன் அவனை விட நான் அழகு இல்லை அப்படித்தானே? என்னை விட அவன் கலரு, என்னை விட அவன் ஸ்மார்ட்டு, என்னை விட கவர்ச்சி, என்னை விட அழகு அப்படித்தானடி என்று கோபத்தோட கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டு தூக்கி வாரி போட்டுக்கிட்டு அவனை தள்ளி விட்டபடி எழுந்து உட்கார்ந்தா. என்ன இப்ப என்ன சொன்னீங்க? மாறன் உங்க தம்பியா என்று அதிர்ந்து போய் கேட்டா. அவனும் எழுந்து நின்று தன் ஆடைகளை சரி செஞ்சபடி
ஆமா, அவன் என்னோட சித்தப்பா பையன்தான். ஏன், அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? பொய் சொல்லாதடி. அவன் என் தம்பின்னு உனக்கு தெரிஞ்சுதானே அவனை மைக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இங்கிருந்து தப்பிக்க பாக்குற என்றான் கார்வேந்தன். இவன் என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தவ, எனக்கு அவர் உங்க தம்பின்னு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் என்றபடி கீழே கிடந்த அவளுடைய ஜெர்க்கினை எடுத்து அணிஞ்சுக்கிட்டான். ஆமா, உங்க தம்பி மாறனுக்கு நான் யாருன்னு தெரியுமா என்று கேட்டவ கிட்ட தெரியாது, தெரியவும் கூடாது என்றான் அழுத்தமான குரல்ல. ஏன் ஏன் தெரியக்கூடாது என்று புரியாம கேட்டவ கிட்ட, மாறனுக்கு எங்க தொழிலை கத்துக் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்கு முதல்ல அவன் நான் சொல்றத கேட்கணும். என் மேல அவனுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் நல்ல அபிப்பிராயமும் அதிகமா வரணும். அவனுக்கு உன் விஷயம் தெரிஞ்சா என் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் போயிடும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்றான். ஓ என்று ஆச்சரியமா விழிகளை விரிச்சு அவனை பார்த்தா. நீயும் சொல்லாத என்று திரும்பி மிரட்டினான் கார்வேந்தன். அதுக்கு பதில் மதிவதனி தோள்களை மட்டும் அசால்ட்டா குலுக்கினான். சொன்னா எனக்கு என்ன லாபம், சொல்லாம இருக்கிறதான் எனக்கு லாபம் என்று மனசுல நினைச்சா. ஆனா அதை வெளியே சொல்லல. கார்வேந்தன் போனதும் மதிவதனியோட மனசுல 1000 யோசனைகள் வந்துச்சு. அப்போ தாத்தா பர்திவேந்தன் ஈசி சேர்ல உட்கார்ந்தபடி பால்கனி வழியாக நட்சத்திரங்களை ஏதோ யோசிச்சபடி பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ எதிர்ப்புற மாடியில விமானத்துக்கு பக்கத்துல விஷ்ணு நிக்கிறத பார்த்ததும் அவருக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை வர தான் போனை எடுத்து விஷ்ணுவை கூப்பிட்டாரு. இப்பவே தன்னை தன் அறையில வந்து சந்திக்குமாறு கூப்பிட்டாரு. உடனே வந்த விஷ்ணுவை பார்த்து, வாப்பா விஷ்ணு, இப்படி வந்து உட்காரு என்று ஒரு நாற்காலியை காட்டினதும், இல்ல சார் நான் நிக்கிறேன் என்றான் அடக்கமாக. அட, நீயும் என் பேரன் மாதிரி தான். வா விஷ்ணு, நீ என் பேரன் கார்வேந்தனை எத்தனையோ முறை உன் உயிரையும் பொருட்படுத்தாம அவனை ஆபத்திலிருந்து காப்பாத்திருக்க. எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். வேற வழி இல்லாம விஷ்ணு நாற்காலியில் ஓரத்துல உட்கார்ந்தான். ஒரு சில நிமிடங்கள் அமைதியா எதையோ யோசிச்சபடி உட்காண்டிருந்தாரு பர்திவேந்தன். பிறகு நிமிர்ந்தவர், விஷ்ணு, உனக்கு இளமதியோட மகள் வான்மதி பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு மௌனமா தலை குனிஞ்சபடி ஆமாம் என்று மட்டும் தலையசைச்சான். அதை கண்ட பர்திவேந்தன் ஒரு பெருமூச்சு விட்டபடி அடுத்து அவர் கேட்ட கேள்வியில தான் காண்றது கனவா இல்ல நினைவான்னு தெரியாம தன்னைத்தானே அதிர்ந்து போய் கிள்ளி பார்த்துக்கிட்டான் விஷ்ணு. அதை பார்த்தவர் மெதுவா சிரிச்சபடி, நீ காண்றது நினைவுதான் விஷ்ணு, அவசரம் ஒண்ணுமில்ல. ஒரு தடவைக்கு 1000 தடவை நான் கேட்டதை பத்தி யோசிச்சு நல்ல பதில சொல்லு போதும். இப்ப நீ கிளம்பலாம் என்று சொல்லி அவனை அனுப்பி வச்சாரு பர்திவேந்தன். அவன் போனதுக்கு அப்புறம் தன்னோட அலைபேசி எடுத்து ஒரு எண்ணுக்கு கூப்பிட்டாரு. மறுபக்கம் அதை அட்டன் பண்ணி பேசினவர்கிட்ட, ஆதி, எனக்கு ஒருத்தனை பத்தி சகலமும் தெரியணும். அவனுடைய மொத்த ஜாதகமும் அடுத்த வாரம் என் கைக்கு வந்தாகணும். உன்னால முடியுமா என்றார். முடியும் சார் என்ற ஆதியிடம், சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வா என்றபடி போனை வச்சாரு. அதை கேட்டபடியே அவருடைய மனைவி வேண்மதி வர அவளை பார்த்த பர்திவேந்தன், நம்ம பேத்தி வான்மதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். இது செட்டானா வான்மதி ரொம்ப நல்லா இருப்பா என்றார் யோசனையுடன். நானும் நீங்க விஷ்ணு கிட்ட பேசுனதை கேட்டேன். ஆனா இது தப்பில்லையாங்க? அந்த பையனோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல என்றால் வருத்தத்துடன். இதுல கெடுக்க என்ன இருக்கு வேண்மதி? உலகத்துல இது மாதிரி நடக்கிறது இல்லையா என்ன? எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்கு. இதுக்கு உன்னோட அருமை பேத்தி இளமதி ஒத்துக்கணுமே. அவ கிறுக்கு பிடிச்சவ, அவ ஒத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் என்றார் கவலையோட. தன் கணவனின் எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட வேண்மதி அமைதியா இருந்தா. தன் அறையில இருந்த இளமதிக்கு தூக்கமே வரல. தா போட்ட கணக்குகள் எதுவுமே வேலை செய்யலன்னு அவளுக்கு ஆத்திரம் பல மடங்கு வந்தது. தன் மகள் வான்மதிய கல்யாணம் பண்ணிக்க மறுத்த கார்வேந்தன் மீது அவளுக்கு ரொம்ப கோபம் சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்தது. அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சா. வான்மதி இப்படி ஆனதற்கு காரணமே அவன்தான்னு அடிக்கடி அவனை குற்றம் சாட்டினா. தன் மகள் வான்மதி மட்டும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அதுக்கு காரணமானவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைச்சா. தன் மகள் வாழ்க்கையை எப்படி பாழாகியோ அதே மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கையும் அழியணும்னு வக்ரத்தோட நினைச்சா. கார்வேந்தனை தன் கை பொம்மையா ஆக்கினா. அவனுக்கு மதுவையும் பெண்களையும் பழக்கிவிட்டா. வான்மதிய கல்யாணம் பண்ணிக்க மறுத்த கார்வேந்தனையும் அவனுடைய பிறந்த வீட்டு சொந்தங்களையும் நிரந்தரமா பிரிக்க ஆரம்பிச்சா. அவன் பிறந்த வீட்டுக்கு போறதையே தடுத்தா. இதனால மற்றவங்க படுற வேதனைய
கண்டு உள்ளுக்குள்ள ரசிச்சா. ஆனா எல்லாம் செஞ்சும் அவளால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. காரணம் அந்த மதிவதனையும் கிருஷ்ணாவும் தான். தன் மகள் வேதனையில துடிக்கும் போது அதுக்கு முக்கிய காரணமா இருந்த இந்த 2 ஜோடிக்கு மட்டும் வெளியில சந்தோஷமா சுத்துறதா அப்படின்னு நினைச்சவ அவங்கள பிரிக்க நினைச்சா. அதுக்கு கார்வேந்தனை பயன்படுத்திக்கிட்டா. மதிவதனி தந்தை கிட்ட பிசினஸ் விஷயங்களை பத்தி கேட்டு அறிஞ்சு அவனுடைய பிசினஸ சுத்தமா அழிக்க பார்த்தா. அவரை கடன்கார ஆக்கினா. கார்வேந்தனை பெண் கேட்க சொன்னான். முதல்ல மருத்துவ மகேஸ்வரன், பிறகு தன் பொண்ணை கொடுக்க சம்மதிச்சாரு. அவ ஆசைப்படியே கார்வேந்தன் மதிவதனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்தான். அவள் மீது ஆசைப்பட்ட கிருஷ்வாவை கார்வேந்தனை விட்டு அடிக்க வச்சா. மதிவதனிய அரண்மனைக்குள்ளே சிற வச்சா. தன் மகள் வான்மதி எப்படி யாரும் இல்லாத அனாதையா வெளி உலகத்தையே பார்க்காம சுயநினைவே இல்லாம இருக்காளோ அதே மாதிரி இந்த மதிவதனியும் பைத்தியம் பிடிச்சு ரோட்ல அலையணும்னு நினைச்சா. அந்த எண்ணம் பழிக்கும்னு நம்பினா. ஆனா இப்போ அது எதுவுமே நடக்காதோன்னு கவலையில அறைக்குள்ள குறுக்கும் நெடுக்குமா அலைஞ்சிட்டு இருந்தா. கார்வேந்தன் மேல இப்ப அவளுக்கு நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. மதிவதனி மீது கார்வேந்தன் ஆசைப்படுறானோன்னு கூட தோணுச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சவ அந்த அரண்மனையில மதிவதனியோட அறையில பல கேமரா வச்சிருக்கிறது நினைவுக்கு வந்துச்சு. உடனே எழுந்து கார்வேந்தனோட அறைக்கு வேகமா போனான். கார்வேந்தன் இன்னும் வந்திருக்கல அப்படின்னு உணர்ந்தவ டிவியை ஆன் பண்ணி அதை அலசி பார்த்தா. கார்வேந்தன் எப்பவுமே மதிவதனியோட முகத்தை பார்த்துக்கிட்டே தான் தூங்குவான். அவளுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே தான் அவனோட அறையில சுத்துவான். இந்த பழக்கத்தை அவன் வச்சுட்டு இருந்ததுனால இளமதி டிவியை ஆன் பண்ண உடனே அவ ரொம்ப சிரமப்படாம அடுத்த 2வது நிமிஷத்திலேயே மதிவதனியோடைய அறை அவளுக்கு கண்ணுக்கு புலப்பட்டுச்சு. இப்போ மதிவதனி தூங்கிட்டு இருந்தா. லைவ் வீடியோவா ஓடிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா. அங்க நடந்ததை பார்த்து அதிர்ச்சியானா. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கார்வேந்தன் மதிவதனி கிட்ட நடந்துகிட்ட அத்தனை விஷயத்தையும் அதுல பதிவாயிருந்தது. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணான். அதுக்கு முன்னமே கார்வேந்தன் அடிக்கடி இரவு நேரத்துல மதிவதனிய தேடி சென்றது கேமராவில் நல்லா பதிவாயிருந்தது. அதை கண்டு அவளுக்கு ரத்தமே கொதிச்சுது. கடைசியில தன்னோட தம்பியும் தன்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு மதிவதனி மேல ஆசை வந்துருச்சு. இனி தன் மகளுக்காக அவன் பழி வாங்க மாட்டான். இனி தான் இதுல ஏதாவது செஞ்சாகணும். தன் மகளின் நிலையை நினைச்சு பார்த்தா. வான்மதியோட நிலைமை மதிவதனிக்கு கண்டிப்பா வரணும். அப்பதான் தனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும்னு ஆத்திரத்தோட நினைச்சவ இனி நாம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சா. விடிஞ்சதும் விடியாதுமா மதிவதனியை தேடி வந்தான் மாறன். அப்போ அவனை கூர்மையா பார்த்த மதிவதனி, மாறன், நீங்க இந்த அரண்மனை குடும்பத்தை சேர்ந்த ஆளா என்று கேட்டாள். அந்த கேள்வியில அதிர்ந்தவன், உனக்கு எப்படி தெரியும் மது என்று கேட்டவுடன், எப்படியோ தெரியும், இப்ப அதுவா முக்கியம், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க என்றதும், ஆமா, நான் இந்த அரண்மனை வாரிசுதான் என்றான். ஆனா இது தெரிஞ்சா நீ என்கிட்ட பேச மாட்டியோன்னு பயந்துதான் நான் அப்படி போய் சொன்னேன், என்னை மன்னிச்சுடு என்று சொன்னவனை பார்த்து, சரி விடுங்க பரவாயில்ல என்றாள் மதி. இப்பதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல, இனியாவது என் கூட தைரியமா வெளியே வரலாம் இல்லையா என்று கேட்டான். எங்க அன்னைக்கு வந்த மாதிரி கப்பல் பயணமா என்று கிண்டலா கேட்டவுடன், சேச்ச இல்ல மதி, நான் என்னோட ஆபீஸுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன் என்றான். என்னது, உங்க ஆபீஸா என்று ஆச்சரியமா கேட்டவகிட்ட, ஏன் இவ்வளோ ஷாக்கார, உன்னை பார்த்தா நல்லா படிச்சவ மாதிரி தெரியற, இங்க உட்காந்துட்டு நீ ஏன் சமையல் வேலையெல்லாம் செய்யணும், என் கூட என் ஆஃபீஸ்க்கு வந்தா எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா என்று கேட்டான். அதை கேட்டு 2 வினாடிகள் மௌனமா யோசிச்சா மதிவதனி. அந்த கருப்பண்ணசாமி இப்ப எங்க இருப்பான், ஒருவேளை இவனுடைய அலுவலகத்துல இருந்தா என்று நினைச்சவ, ஆமா உங்க ஆபீஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க என்று அடுத்த கேள்வி கேட்டா. என்னை தவிர இந்த அரண்மனையில சேர்ந்தவங்க யாரும் அங்க இருக்க மாட்டாங்க, போதுமா, நீ பயப்படாம வா போகலாம் என்று அவளுடைய கைகளை பிடிச்சு அவனுடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்றான் மாறன். அது அந்த தீவிலேயே தான் இருந்தது. அந்த அலுவலகம் ஒரு குட்டி பங்களா மாதிரி காட்சி அளிச்சது. அதுல மீன் சார்ந்த ஏற்றுமதி அலுவலக வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அங்கங்க மீன்களை பதப்படுத்தி பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் ஒரு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே வந்தா மதிவதனி. இவளை கேமரா வழியா பார்த்துட்டு இருந்தது ஒரு ஜோடி கண்கள். அது வேற யாரும் இல்ல, கார்வேந்தனுடைய தாத்தா பருதிவேந்தன் தான். என்னதான் தொழில்களை பேரனுக்கு கத்துக் கொடுத்திருந்தாலும் இன்னமும் அதனுடைய மேற்பார்வையெல்லாம் இவர் தான் கவனிச்சிட்டு இருக்காரு. மதிவதனி மாறன் கூட இப்படி வெளியே சுத்துறத இளமதியோ
இல்ல கார்வேந்தனோ பார்த்துட்டா என்ன ஆகும்ன்ற கவலை அவருக்கு நிறையவே இருந்தது. அவர் நினைச்சது சில நிமிஷத்திலேயே நடந்துக்க ஆரம்பிச்சிருச்சு. தன் அலுவலகத்துல கேமரா வழியாக மதிவதனி அவனுடைய அலுவலகத்துல மாறன் கூட சுத்துறத பார்த்தவனுக்கு உடம்பு பத்தியில் எரிஞ்சுது. ஐயோ, இவ அடங்கவே மாட்டாளா? இந்த வீடியோவை மட்டும் அக்கா இளமதி பார்த்தா வேற வினையே வேண்டாம், ராட்சசி, இவளை என்ன செஞ்சா தகும் என்று கோபத்தோட எழுந்தவன் மறு வினாடி அந்த அலுவலகத்தை நோக்கி விரைந்தான். ஆனா அவன் போகும் முன் காரியம் மிஞ்சி போயிடுச்சு. இளமதி அந்த அலுவலகத்தை மேற்பார்வை பார்க்க வந்தவ மதிவதனிய அங்க பார்த்துட்டா. அப்போ மதிவதனி மாறன் கூட அறையில அவனுடைய வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு, இப்போ நான் தான் முதலாளி என்று விளையாட்ட சொல்லிட்டு, ஹே மாறன், அந்த ஆடிட்டரை கூப்பிடு, நான் கணக்கை செக் பண்ணணும் என்று மாறனை விளையாட்டாக மிரட்டி கொண்டிருந்தா. அந்த வினாடி அரைக்கதவை திறந்துகிட்டு புயல் மாதிரி உள்ள நுழைஞ்சவ மதிவதனி உட்காண்டிருந்த சேரையும் அவ சொன்ன வார்த்தைகளையும் கேட்டவ அடி செருப்பால, யார் வந்து உட்கார்ந்து யார்கிட்டடி கணக்கு கேட்கறது? சி நாயே, எந்திரி என்று ஆத்திரத்தோட பேசியது மட்டும் இல்லாம அவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சு அவ கூந்தலை பிடிச்சு தர தரன்னு வெளியே எடுத்துட்டு வந்தா. அது அலுவலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க மதிவதனிக்கு அவமானத்துல உயிரே போயிடும் போல இருந்தது. ப்ளீஸ் விடுங்க, யார் நீங்க? ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே சொன்னான் மதிவதனி. எனது விளையாட்டா? யார்கிட்ட விளையாடுறது? கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதுமே, எங்க குடும்பத்து ஆண்களை மயக்கி கைக்குள்ள வச்சுப்பீங்களே என்றவாறு அவளை அலுவலகத்திலிருந்து இழுத்துட்டு போனான். அதை பார்த்த மாறன் இளமதி கிட்ட வந்து கெஞ்சிட்டு நின்னான். அக்கா ப்ளீஸ் அக்கா, எல்லாரும் பாக்குறாங்க, மதி சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சுது, ப்ளீஸ் அவளை விடுங்க, அவ பாவம், என்ன நம்பிதான் அவ வந்தா, நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்று கெஞ்சினான். சி வாய மூடுறா, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் உட்கார வச்சிருக்கியா நீ? உனக்கு அறிவே இல்லையா என்று கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க கார்வேந்தன் புலி மாதிரி வந்து இறங்கினான். தன் அக்கா மதிவதனியின் தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வர்றதை பார்த்தவனுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு. ஓடி போய் தன் அக்கா கிட்ட இருந்து மதிவதனியை பிரிச்சான். அவனை பார்த்ததும் கதறி அழுத்தபடி அவன் மார்பில சாஞ்சு அழுதா மதிவதனி. அதை கண்ட மாறனுக்கு அங்க நடக்கிறது ஒன்றும் புரியல. மதிவதனிய தன் உயிரா கட்டி பிடிச்சுக்கிட்டான். ஏய் வதனி, பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, அழாத அழாத என்றவன் தன் அக்காவை கோவமா பார்த்தான். என்னடா என்னையே முறைச்சு எதிர்த்து பார்க்குற அளவுக்கு வந்துட்டியா என்று கேட்டவகிட்ட, அக்கா எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க, நீ வா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று இளமதியோட கைகளை பிடிச்சு இழுத்தான் கார்வேந்தன். அவனுடைய கைகளை உதர்னவ, எப்போ நீ உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு அங்க போனியோ அப்பவே நீ செத்து போயிட்டுடா, இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, இனி என் மூஞ்சிலே முழிக்காத, என் வீட்டு பக்கம் நீ தலை வச்சு படுத்துறாத என்று ஆத்திரமா சொன்னவ அங்கிருந்து வெளியே போனான். அவள் போவதையே பார்த்துட்டு இருந்த கார்வேந்தன் கிட்ட திரும்பின மாறன், அண்ணா இப்போ இந்த மதி யாரு என்று கேள்விக்குறியோடு கேட்டா. இவ என்னுடைய மனைவி, அதாவது உனக்கு அண்ணி என்றான் ஒரே வார்த்தையில். அவன் சொன்னதை கேட்டு பிரமிச்சு போய் நின்னான் மாறன். பிறகு தன் மார்பு மீது கோழி குஞ்சு மாதிரி பயந்து சாஞ்சிட்டு இருந்த மதிவதனையை அழைச்சிட்டு அரண்மனைக்கு வந்தவன் அவளை படுக்க வச்சு மறுபடியும் அலுவலகத்துக்கு கிளம்பினான். மத்தியான வேளையில ஊஞ்சு போய் சோஃபாவில் வந்து உட்கார்ந்தவரை பார்க்க வந்தான் மாறன். அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறிய மாறனை பார்த்து அழகா புன்னகைத்தா. அந்த அலுவலகத்துல தனக்கு நடந்த அவமானத்தை அவளால மறக்கவே முடியல. யார் அவள்? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னையே எல்லாரும் முன்னாடியும் முடிய பிடிச்சி இழுத்து அவமானப்படுத்தணும் என்று வேதனையோட நினைச்சவ அதே கேள்விய மாறன் கிட்ட கேட்டா. என்ன மதி சொல்ற? அவங்க யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? அவங்க தான் இளமதி, கார்வேந்தனோட உடன் பிறந்த சகோதரி என்றான். கார்வேந்தனா? இந்த பேரை எங்கேயோ நான் கேட்டிருக்கேனே, எங்கே என்று யோசிச்சளவுக்கு சுத்தமா ஞாபகம் வரல. ஆமா, யார் அந்த கார்வேந்தன் என்று அடுத்த கேள்வியை அவ கேட்கவும் இப்போ மாறன் தான் அதிர்ந்து போய் பிடிச்சான். ஹேய் மதி, என்ன விளையாடுறியா? உன் புருஷன் பேர் தான் கார்வேந்தன், அவன் பெயரை உனக்கு தெரியாதா? அதை கேட்டு ஒரு வினாடி உறைஞ்சே போனான். என்னது, என் கணவர் பெயர் கார்வேந்தனா? அப்போ கருப்பண்ணசாமி இல்லையா என்று நினைச்சவ, ஆமா அவர் அக்கா பேர் என்னன்னு சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க என்று மாறனை பார்த்து அவள் அதிர்ச்சியோட கேட்கவும், இளமதி ஏன் என்றான். இளமதி கார்வேந்தன்,
இந்த பெயர்களை இதற்கு முன்னாடி யார் சொல்லியோ நான் கேட்டிருக்கேன். யாருன்னு தன் மூளையை கசக்கி பிழிஞ்சபடி யோசிச்சா. சில நிமிஷம் கழிச்சு அவள் கண்கள் பளிச்சிட வான்மதி வான்மதி என்றாள். அதை கேட்ட மாறன், ஆமா, அது இளமதி அக்காவோட பொண்ணு, இப்போ ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கா என்றதும் தன் அத்தனை கேள்விகளுக்கும் இப்ப விட கிடைச்சிட்டுதா தோணுச்சு மதிவதனிக்கு. திரும்பி மாறனை பார்த்தவ, மாறன் ப்ளீஸ், எனக்கு அந்த இளமதி அம்மாவோட பேசணும், என்னை கொஞ்சம் அங்க கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு கண்டிப்பா அவங்கள பார்த்தே ஆகணும் என்றாள் பிடிவாதமாக. அதை கேட்ட மாறன், ஐயோ இளமதி அக்கா கிட்டயா? உன்னையா? வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே இப்பதான் அலுவலகத்துல உன்னை அவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி துரத்தி விட்டுருக்காங்க. இப்போ மறுபடியும் அவர்கிட்ட போய் நின்னா கார்வேந்தன் என்னை கொன்னே போட்டுருவான் என்றான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாறன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இனி அவங்க என்னை எதுவுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு கண்டிப்பா அவங்கள பார்த்தே ஆகணும் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். ஆனா மாறன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஏற்கனவே இவ மேல இளமதிக்கு என்ன கோவமோ, இந்த அளவுக்கு வெறித்தனமா காட்டு மிராண்டித்தனமா அத்தனை பேர் பார்க்க இவ தலைமுடியை இழுத்துட்டு போய் வந்திருக்கா. இனி இவ தனியா போய் இளமதிக்கு போய் பார்த்தா அவ இவளை கொன்னாலும் கொன்னுடுவா அப்படின்னு பயந்தான் மாறன். ஏன்னா இளமதியை கண்டா மாறனுக்குமே சுத்தமா பிடிக்காது. அவ தங்கிட்ட பேசுறதே அபூர்வம்தான். கார்வேந்தன மாதிரி இளமதி அக்கா இல்ல. அவ எப்பவுமே தன்னை சுத்தி ஒரு இரும்பு வேலையை போட்டுக்கிட்டு தனியா இருப்பா. அவகிட்ட போய் இந்த மதிவதனி நின்னா இவள் குதறி எடுத்துருவா என்று நினைச்சவன் மாறன் அழைச்சிட்டு போகவே மறுத்துட்டான். அதை கேட்ட மதிவதனிக்கு அழுகையே வந்துடும் போல இருந்தது. மாறன் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணா என்னை இங்க சிறை வைக்கிற மாதிரி வச்சு அடைச்சு வச்சிருக்காரு. எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா இப்ப ஏதோ எனக்கு புரியுற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் விட இளமதி அம்மா கிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு என்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அவங்கள பார்த்து பேசியே ஆகணும்னு பிடிவாதமா அடம் பிடிச்சா. முடிஞ்ச வரை சமாளிச்சு பார்த்தவன், முடியாததால வேற வழி இல்லாம சரி நான் இளமதி கிட்ட கூட்டிட்டு போறேன். ஆனா என்ன ஆனாலும் உன்னை அங்க தனியா விட்டுட்டு திரும்பி வரமாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உன் கூடயே இருந்து உன்னை கூட்டிட்டு தான் வருவேன். அப்படின்னா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்றான். அந்த வரைக்கும் அவன் சம்மதிச்சானே என்று நினைச்ச மதிவதனி, சரி மாறன், இப்பவே நம்ம கிளம்பலாம் என்று சொன்னதும் மாறன் உடனே மதிவதனியை அழைச்சிட்டு விமானத்துல கிளம்பினான் இளமதியை பார்க்க. இளமதி கோபமா தன் அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல தன்னை பார்க்க மாறனும் மதிவதனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்திருக்கிறதா பணிப்பொண்ணு ஒருத்தி வந்து சொல்ல, அதை கேட்டு எரிச்சல் அடைஞ்சா. நான் யாரையும் இப்ப பார்க்க விரும்பல, போக சொல்லு என்றாள் கோபத்துடன். ஆனா அதே பெண் மறுபடியும் வந்து அவங்க போக மறுக்கிறதாக சொல்ல, சரி வந்து தொலைக்க சொல்லு என்று கூறியபடி அங்கிருந்த நாற்காலியில கால் மேல் கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தா இளமதி. 2 பேரும் உள்ள வந்ததும், மாறன் நீ கொஞ்சம் வெள்ளரு, நான் உன் அண்ணிக்கிட்ட தனியா பேசணும் என்றாள் இளமதி. அதை கேட்ட மாறன், பரவாயில்லக்கா, நான் இங்கே இருக்கேன், நீங்க பேசுங்க, நான் வேணா என் காதுகளை மூடிக்கிறேன் என்று சொல்லி தன் காதுகளை மூடவும் அதுல எரிச்சலுற்ற இளமதி மதிவதனியை பார்த்தா. அவள் திரும்பி மாறனை பார்த்து, மாறன் ப்ளீஸ், நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்களேன், நான் பேசிட்டு வந்துடுறேன் என்றவளிடம், முடியாது மதி, இவ சரியான பிசாசு கூட்டத்தை சேர்ந்தவ, இவகிட்ட உன்னை தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது என்று மதிவதனியோட காதுக்கு பக்கத்துல குனிஞ்சு சொன்னான். ப்ளீஸ் மாறன், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, வேணா அந்த கதவை லாக் போடாம சும்மா சாத்திட்டு காத்துட்டு இருங்க என்றாள். அதை கேட்டவன் வேற வழி இல்லாம 2 பேரையும் திரும்ப திரும்ப பார்த்தபடியே வெளியே போய் நின்னான். அவன் போனதும், சொல்லு, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த என்று கேட்ட இளமதி கிட்ட, நீங்க வான்மதியோட அம்மாவா? வான்மதி இப்போ எப்படி இருக்கா, எங்க இருக்கா, நான் அவளை பார்க்கணுமே என்றாள் ஆர்வமாக. அதை கேட்ட இளமதி நாற்காலிலிருந்து ஆத்திரத்தோட எழுந்து வந்து, என் பொண்ணை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு உன் அருமை காதலன் கிருஷ்வா தானே முக்கியம். அவ எப்படி போனா உனக்கு என்னடி என்று ஆத்திரத்தில் தொடங்கி அழுகையில் முடிக்கவும் மதிவதனி பதறி போனாள். அப்படி சொல்லாதீங்கம்மா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப வான்மதி எங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டாள். கல்யாணமா? என் பொண்ணுக்கா என்று கதறல் குரலில் கேட்டவள், ராட்சசி, உன்னால தானடி என் பொண்ணு பைத்தியமா இருக்கா. அவளுடைய கற்பை இழந்து சுயநினைவை இழந்து, ஐயோ, என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். ஆனா இப்போ என் பொண்ணு கிழிஞ்ச துணி மாதிரி கிடக்கிறாளே, எல்லாம் உன்னால வந்ததுடி பாவி.
அப்படி என் பொண்ணு உனக்கு என்னடி கெடுதல் பண்ணா என்று கேட்கவும் துடிச்சு போனா மதிவதனி. அம்மா என்று ஓடிப்போய் அவள் காலில் விழுந்தா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். எனக்கு மன்னிப்பு கேட்குற அருகதை கூட இல்லை. என்னை கொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் கையாலேயே என்னை கொன்று போட்டுடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் வான்மதியை என் கண்ணில் காமிங்க. அவள் காலை பிடிச்சு நான் கதறி அழணும், ப்ளீஸ் அம்மா என்று கெஞ்சினாள். அதை கண்ட இளமதி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் அவளை எட்டி உதைச்சா. அவள் உதைச்சதுல கதவுக்கு பக்கத்தில் போய் விழுந்தா மதிவதனி. அப்போ கதவு திறக்க வெளியில் நின்ற மாறன் அதை பார்த்து பதறி போனான். ஹே மதி என்றவன் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு உள்ள வந்தவன், என்னாச்சு மதி? இதுக்கு தான் நான் உன்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன்னு அப்பவே சொன்னேன் என்றவன் இளமதியை பார்த்து முறைச்சினான். நீ ஏண்டா என்ன முறைக்கிற? இந்த ராட்சசியை கூட்டிட்டு நீ முதல்ல வெளில போய் தொலை. என் கண்ணு முன்னாடி இவளை கொண்டு வந்து நிற்க வைக்காத. இவளை நான் பார்க்கவே கூடாது என்று கத்தினாள். அதை கேட்ட மாறன், பிசாசு பிசாசு என்று மனசுல இளமதியை திட்டியபடி, நீ வா மதி, நம்ம போகலாம் என்று அவளை அழைச்சிட்டு வெளியில போனான். அவங்க போனதும் பணிப்பெண்ணை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த சுத்தம் செய்ய சொன்னா இளமதி. அரண்மனைக்கு வந்ததும், என்னாச்சு மதி? உனக்கு ஏற்கனவே வான்மதியை தெரியுமா? இப்போ அவ எங்க என்று கேட்ட மாறன் கிட்ட எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா. பொறுத்து பொறுத்து பார்த்தவன் வேற வழி இல்லாம தன் அண்ணன் கார்வேந்தனை கூப்பிட்டா. நடந்த விஷயங்களை தயங்கிக்கிட்டே சொன்னான் மாறன். அதை கேட்டதும், ஸ்டூபிட், உனக்கு அறிவே இல்லையாடா? அக்கா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இடியட் என்று திட்டியவன் வேலைகளையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவளை தேடி வந்தான் கார்வேந்தன். அவன் வந்ததும் மாறன் தலை குனிச்சபடி வெளியே போனான். அவன் போனதும் மதிவதனி படுத்திருந்த அறையை நோக்கி போனான். தன் அக்கா அவளை காலையில் அடிச்சது அவ கன்னத்துல தடயமா பதிஞ்சிருந்தது. இவ்வளோ மோசமாவா அவ அடிச்சிருக்கா என்று நினைச்சவன் அவ பக்கத்துல உட்கார்ந்து அவளுடைய கன்னத்தை தொட்டு பார்த்தான். மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவன் தொட்டதில் கண் விழிச்சவ எதிரில் கார்வேந்தனை பார்த்ததும், என்னை மன்னிச்சிடுங்கன்னு அழுகையோட கேட்டா. அதுல திகச்சு விழிச்சவன் முகத்தை வேறு புறம் திருப்பிக்கிட்டான். ஒரு மனுஷனை உயிரோட கொன்னுட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவன் உயிர் திரும்ப வந்துடுமா என்ன என்று கேட்டதும் மதிவதனிக்கு தாங்க முடியாத அழுகை வந்தது. அவள் அழுதுகிட்டே நிற்கவும் அதுல கடுப்பானா. இப்போ உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? உனக்கு நான் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. இனி நான் இங்கே வரமாட்டேன். உனக்கு இங்கே இருக்க பிடிக்காட்டி அதையும் நீ தாராளமாக செய்யலாம். நான் கட்டிய தாலியை கழட்டி வச்சுட்டு நீ இங்கேருந்து போகலாம். உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் நான் இப்போ கொடுத்துட்றேன். நீ எங்கே போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அந்த கிருஷாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது உன்னோட இஷ்டம்தான். இனி உன் வாழ்க்கையில் நான் இல்லை என்று நினச்சிக்கோ என்று சொன்னதும் பதறிப்போனா மதிவதனி. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு ஒரே ஒரு தடவை வான்மதியை மட்டும் பார்க்கணும். அவகிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும் ப்ளீஸ் என்று காலில் விழுந்து கதறினான். அவன் அதில் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. அவளை விட்டு மெதுவாக விலகினான். வான்மதியை பார்க்குற தகுதியெல்லாம் உனக்கு இல்லை மதிவதனி என்று அழுத்தமான குரலை சொன்னதும் அதிர்ந்து போனான். எப்போவுமே தன்னை அவன் வதனி என்று தான் கூப்பிடுவான். ஆனால் இன்னைக்கு முழு பேரை சொல்லி கூப்பிடுறான் என்று வேதனையோடு நினைச்சா. அவனை பரிதாபமாக பார்த்தா. மதிவதனி, இந்த வீட்டிலிருந்து நீ நகை பணம் எது வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஆனால் இனி என் முகத்தில் நீ விழிக்கவே கூடாது என்றவன் ஒரு வினாடி கூட நிற்கல. மடமடன்னு அறையை விட்டு வெளியே போனான். அவன் போனதும் அவளை அழைச்சிட்டு போக விஷ்ணு வந்தான். மதிவதனியை பார்த்தவன், உங்களை கூட்டிட்டு போய் உங்க அம்மா அப்பா கிட்ட விட சொல்லி பாஸ் சொன்னாரு, கிளம்பலாமா என்று கேட்டான். அந்த வினாடி தன்னோட உயிர் இப்படியே இங்கேயே போயிடக்கூடாதா அப்படின்னு நினைச்சா. விஷ்ணுவை நிமிர்ந்து பார்த்தா. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குமா என்று கேட்டாள். அதை புரிஞ்சுக்கிட்டவன் அமைதியாக தலையசிச்சபடி வெளியில போய் நின்னான். அவன் போனதும் கொஞ்ச நேரம் படுக்கையில் விழுந்து கதறி அழுதா. உண்மை தெரியணும்னு ஆசைப்பட்டேனே, ஆனால் உண்மை தெரியும் பொழுது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு வினாடி கூட நினைச்சதில்லையே. தன் கணவனை அன்னைக்கு வெறுக்கும்போது அவன் கூட இருந்தவ இன்னைக்கு அவனை மனமாற நேசிச்ச போது அவனை விட்டு நிரந்தரமா பிரிய போறா. எழுந்து நின்று அவள் படுக்கையை பார்த்தா. இங்கேதான் என்னோட கருப்பன் என்னை அணைச்சிட்டான். இங்கேதான் அவன் தன்னையே பார்த்தபடி இரவில் ராட்சசன் மாதிரி நிற்பான். அவள் உதடுகளை தொட்டு பார்த்தான். எத்தனை தடவை இவன் அதை கடிச்சிருப்பான், சுவைச்சிருப்பான். இனி அந்த சுகம் சாகும் வரைக்கும் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்க போறதும் இல்லை என்று நினைக்கும் பொழுது அவளுக்கு விக்கி விக்கி அழுக மட்டும்தான் வந்துச்சு. கொஞ்ச நேரம் அழுது முடிச்சவ தன் கண்களை தொடச்சபடி
தன் கழுத்தில் இருந்த தாலியை மட்டும் தொட்டு பார்த்தா. அதை கழட்ட அவளுக்கு தைரியம் வரல. இனி என் வாழ்க்கையில இது மட்டும்தான் ஆதாரம்னு நினைச்சவ வீட்டை விட்டு வெளியே வந்தா. அங்க விஷ்ணு அவளை பார்த்து திகைச்சான். கையிலையும் காதுலையும் கழுத்துலையும் கார்வேந்தன் கொடுத்த எந்த நகையுமே போடாம கழுத்துல அவன் கட்டிய தாலியோடு கட்டின புடவையோட வந்து நின்று போகலாம் அப்படின்னு சொன்னவளை பார்த்து மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு வந்துச்சு. எத்தனையோ பெண்கள் கார்வேந்தன் கிட்ட பழகி இருக்கிறத அவன் பார்த்துருக்கான். எல்லாருமே அவன் பணத்துக்காக மட்டும்தான் வருவாங்க. அவங்கள இவ வித்தியாசமா தெரிஞ்சா. இவளா என் வான்மதி இந்த நிலைமையில இருக்க காரணமா இருக்க முடியும்? அவனால நம்ப முடியல. அதையே யோசிச்சபடி அவளை விமானத்துல ஏத்தி உட்கார வச்சான் விஷ்ணு. விமானம் மேல பறக்க ஆரம்பிக்கவும் கீழே குனிஞ்சு பார்த்தா மதிவதனி. இனி தனக்கும் இந்த அரண்மனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைச்ச மறு வினாடி நெஞ்சில ஏதோ பெரிய பாரத்தை ஏத்துனது போல ஒரு உணர்வு வந்துச்சு. நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கண்களை இறுக மூடி உட்கார்ந்தா மதிவதனி.